அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நம்மளோட எல்லா விதமான தேவைகளுக்கும் போதுமான ரிசுக்க பணத்தை நமக்கு பரக்கத்தா கொடுக்கக்கூடிய ஒற்றை வார்த்தையை கொண்ட திக்ரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் இதை சொன்னால் நம்மளோட எல்லா தேவைகளுக்கும் தேவையான பணம் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்மள யாரும் இதை எடுத்து ஓதுறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம எல்லோருக்குமே நிறைய பண கஷ்டம் இருக்கு, பணத்தினுடைய தேவைகளும் இருக்கு. அதுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் அதற்கான அமலை நம்ம செய்யறது கிடையாது. தேவைகளுக்காக எவ்வளவோ வஜீஃபாக்களை நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் ரிசுக்கு நம்மக்கிட்ட கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான வஜீஃபாக்களும் நம்ம செய்யறது கிடையாது. ஆனால் எந்த அளவு தேவைகளுக்காக கஷ்டங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நெருங்குறோமோ அதே அளவிற்கு ரிசுக்குக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நெருங்கினா அல்லாஹ் நமக்கு போதும் போதுங்கிற அளவிற்கு அல்லாஹ் தருவான். எந்த தேவைனாலும் அல்லாஹ் கேட்க தான் சொல்கிறான். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு நபர்கள் கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இவ்வளவு ரூபாய் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த திக்கரை நீங்கள் ஓத ஓத அல்லாஹ் அந்த கடனை அப்படியே லேசாக்கிடுவான். இன்னும் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை பல வருஷமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட அதிலிருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்துவான். இன்னும் அவசர பணம் தேவையா? நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஓஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இந்த ஒரு திக்கரை மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க. அல்லாஹ் உங்களுடைய வீட்டை தேடி கொண்டு வந்து, உங்களோட கைகளை தேடி கொண்டு வந்து ரிசுக்கை கொடுத்துட்டு போவான். அது மட்டுமல்ல, இந்த ஒரு திக்ரை நீங்க ஓத ஓத உங்களுடைய வாழ்க்கையில வாழ்வாதாரம் வரக்கூடிய எல்லா வழிகள்லையும் அல்லாஹ் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவான். இப்ப பணம் வந்தா மட்டும் நம்மளோட பிரச்சனை தீர போறது கிடையாது. அதற்கு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வேலை இருக்கணும், ஒரு வியாபாரம் இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாதான் கண்டிப்பா அதை சார்ந்து நமக்கு ரிசுக்கு நம்ம கிட்ட வரும். அப்ப அந்த மிக முக்கியமான விஷயம் நமக்கு சரியா இருக்கணும் அப்படின்னாலும் இந்த திக்ரை ஓதும் போது அல்லாஹ் நல்ல வேலையை தருவான், வியாபாரத்தை தருவான், செழிப்பை ஏற்படுத்துவான். இன்னும் சில நபர்கள் சொல்வாங்க, நாங்க எங்களுடைய தேவைகளுக்காக பிறர்கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு நபரை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க கிட்ட இருந்து பணம் அவ்வளவு சுலபமாக வர்றதில்ல. எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேரடியாக அல்லாஹ் கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையிலும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த திக்ரு போதுமானது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திக்ரை மட்டும் நீங்கள் ஓத தொடங்குனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்தால செழிப்பானதாக மாற்றுவான். ஒரு போதும் உங்களுக்கு வறுமை இருக்காது, பணக்கஷ்டம் என்பது இருக்கவே இருக்காது, பணத்துடைய தேவை உங்களுக்கு இருக்காது. அல்லாஹ் போதும் போதுங்கிற அளவிற்கு அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துவான். அதில் பரக்கத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துவான். நம்ம யாருக்கிட்டையும் எதற்காகவும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு தேவைக்காகவும் போய் நிற்க வேண்டியது கிடையாது. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு ரிசுக்கு மட்டும் வரப்போகிறதில்ல, உங்களோட தேவைகளுக்கான தீர்வும் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா ஹாஜத்தையும் அல்லாஹ் கபூலாக்குவான். ஆனால் இதை நீங்கள் எப்படி ஓதுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களில் ஒரு திருநாமம் அதுதான் யா மாலிகு, அரசனே அப்படின்னு அழைக்கக்கூடியது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹுக்கு 99 அழகான திருநாமங்கள் இருக்கு, 3000 திருநாமங்கள் இருக்கு. ஆனால் அல்லாஹால தனது திருக்குரான்ல சொல்லப்பட்டது 99 தான். அந்த 99லையும் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு சிறப்புண்டு. யாருக்கு எந்த தேவை இருக்குதோ அதிலிருந்து ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓதுனாலே அதற்குண்டான சிறப்பு கிடைச்சி போயிடும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ யா மாலிக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும்போது, அரசர்களுக்கெல்லாம் அரசனேன்னு சொல்லும்போது அல்லாஹ் நம்மளை அரசாங்க அளவுக்கு, ஒரு அரசர்களுடைய அளவுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவான் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேர் மறந்து போயிடுறோம். இப்போ யாவதூது அன்பானவனேன்னு சொல்லும்போது நிறைய அன்பு நமக்கு கிடைக்குது, அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்குது, மற்ற மனிதர்கள் மற்ற படைப்பினங்கள் எல்லாவற்றினுடைய அன்பும் நமக்கு கிடைக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே. அப்போ அதே போல தான் அரசனேன்னு சொல்லும்போது அதற்குண்டான தன்மை அல்லாஹ் நமக்கு தருவான். அரசனே நீ எனக்கு கொடுக்கக்கூடியவன், நீ மட்டும்தான் கொடுக்கக்கூடியவன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை ஏழ்மையில் ஒருபோதும் விடமாட்டான். பணத்துக்கு யாருக்கிட்டையும் கையை நீட்ட விடமாட்டான். அரசனேன்னு கெஞ்சும் போது
அவன் கொடுக்காம இருந்தா அவனுக்கு வெட்கமாக இருக்குமா. கண்டிப்பா நீங்க இந்த ஒற்றை வார்த்தையை நீங்க பிடிவாதமா பிடிச்சு அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிற முறையும் நான் சொல்லித் தர்றேன். அல்ஹம்துலில்லாஹ் இதை மட்டும் நீங்க கடைபிடிச்சா போதும். பணத்தினுடைய தேவை உங்களுக்கு இருக்காது. யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 100 முறை ஓதுங்க. வெறும் 100 முறை குறைந்தபட்சம் யா மாலிக்குன்னு சொல்ல எத்தனை நிமிஷங்கள் ஆயிடும்? வெறும் 5 நிமிஷம் இருக்குமா? அது கூட தேவைப்படாது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யா மாலிக்குன்னு ஓதுங்க. இன்னும் ஒரு நேரம் கிடைச்சிச்சு அப்படின்னா கணக்கில்லாம ஓதுங்க. அல்லது நீங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? தாராளமா எண்ணிக்கை இல்லாம ஓதிக்கிட்டே இருங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 500 முறை யார் யா மாலிக்குவ உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய செல்வத்தை வாழ்வாதாரத்தை எண்ணி பார்க்கவே முடியாது. நடக்காத காரியங்கள் எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில நடக்கத் தொடங்கும். அது மட்டுமல்ல, பணம் என்பது போதுங்கிற அளவுக்கு அல்லாஹ் தருவான். இன்ஷா அல்லாஹ் சொல்லி பாருங்க. நான் சொல்றது ரொம்ப குறைவான பலன்கள் தான். இதற்கு நிறைய பலன்கள் இருக்கு. நம்மளோட அற்புத வஜீபாக்கள் கிதாப்ல கூட இதை பற்றி நிறைய பலன்களை நம்ம போட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி செல்வம் தொடர்பான, இன்னும் பணம் தொடர்பான, இன்னும் கடன் பிரச்சனை தொடர்பான எல்லா வஜீஃபாக்களும் நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப்ல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அழகான வஜீஃபாவை செஞ்சுட்டு துவா செய்யுங்க. அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தாலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். மேலும் நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப் உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, கால் பண்ணாதீங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.